இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்த கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை. அது எவையில் குளம் தேடி எல்லா நாடி பட்டா வேறு புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரையும் மழை போல நம்பி வரும். மழை போல நம்பி வந்தா பனி போல நீ தருவேன். கடுகளவும் குறைச்சு மதிப்பிட்டுட்டா 100 கடம் வந்தாலுமே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. பேச்சு வர தகுதிமான் இல்ல கலக்க வேண்டாமாயா. அப்பப்போ உனக்கு வந்து உத்தரவு கொடுத்துட்டு இருப்பேன். அது பிரகாரம் செஞ்சுட்டு இருப்பா. எல்லாரும் பங்கம்லாம் கோட்டை காவலா நிக்கிறேன். அதே மாதிரி சில முறை போட்டுட்டு நிக்கிறியப்பா. முறை எத்தனை இந்த அமாவாசைகளை விழுந்திருப்போம். துபாய் அடியா நான் எப்படி இந்த கத்தி முழமையில நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு மனசுக்குள்ள அங்கலாப்பட்டு நிக்கிறியா? நீயும் 1000 தேவதை பார்த்தாச்சு, 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு, மத்தத்தையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு தீராத ஒரு குறையோட வந்து நிக்கிறப்பா. அந்த குறையை தீர்த்து கொடுத்து எனக்கு வம்சாவளிக்கு உத்தரவு போட்டு என் பட்டி பெருப்பான்னு வந்து கேட்டு நிக்கிறியா? கலக்க வேண்டாமப்பா. அது போக சில குழப்பத்தை போட்டு நிக்கிறேன். அந்த குழப்பத்துக்கு அத்தனைக்கு இந்த பாதுகாப்பு தாய் தகப்பனுமா நின்று வேர்வாய் தரனாயா. அதே மாதிரி 90 நாளுக்குள்ள உனக்கு உத்தரவு போட்டு கொடுக்கறப்பா. பயப்பட வேண்டாம். உனக்கு முதல் வாரிசு ஆண் வாரிசு உத்தரவு போட்டு கொடுக்கறனாயா. உத்தரவு போட்டு கொடுக்கறப்பா. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நான் இருக்கிறேன். எல்லாரும் மங்கம்லாம் கோட்டைக்கு நீ அப்பப்போ வர்ற போது வந்து நீ கையெழுத்தி போன போது ஒண்ணு கலங்க வேண்டாம். 90 நாளுக்குள்ள நல்ல செய்தி கொடுக்குறீங்க. வா ஆளு பொண்ணு ராத்திரி படுக்கிற போது மென்னு தின்னு முழுங்கிறோம். தனி எடுத்துக்காதீங்க. வா இதைய நீ ஒண்ணு உரிச்சு தின்றோன்னு பொண்ணா ஒண்ணு உரிச்சு தின்றோம். இத பத்திரப்படுத்தி வச்சுட்டு பொண்ணா கொஞ்சம் கொஞ்சமா ராத்திரி படுக்கிற போது முழுங்கி வர சொல்லு. கொட்டி கொடுத்து கொண்டாடி பாட்டி பெருக்குதப்பா பால் போக்குது பிடிச்சுக்கோ. நான் சொன்னது சும்மா வா சக்தி நான் இருக்கப்போ கல்யாணகாரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வரம் இருந்து நீயும் எத்தனையோ பக்கம் கையேந்தி பார்த்துட்டு என்னை கடக்கூர்ல வந்து கையேந்தி நல்ல அமைப்பா அமைச்சு தரேன்னு சொன்னேன். நீங்க அமைச்சு கொடுத்து கல்யாணத்தை முடிச்சு சோடி கலசமா இந்த பட்டியல் நிறுத்திட்டுனாயா இல்லையா? உங்க கலக்க வேண்டாம். கூடவே வந்து நிப்படப்பா. எல்லாரும் பங்கமலாம் என்ற கோட்டைக்கு பாதுகாப்பா நிக்கிறது அக்ரிமெண்ட் இல்லை. புரிஞ்சுதான்? இந்த அடியா இந்த தாய் போன வரம்பா அப்படியே நேரா போயிட்டு ஜெய்ப்பூர் உன்னால வந்து நிக்க சொல்றான். அடியா ஒட்டி போகனே அங்கார கருப்புகள் நம்பி வந்து இன்னைக்கு பல குழப்பத்தில் நிக்கிறாயா. ஒரு காரியம் ஒண்ணு ஆகவனே நல்லபடியா அமைச்சு கொடுத்து அதை அரமனையில உட்கார வச்சு அலங்கரிச்சு காமின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. வாரிசு குத்துறவு கேட்டுட்டு வாரிசு
வாழறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு அமைச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது ஒண்ணு. அது போக சில குழப்பத்துக்கு அத்தனைக்குமே ஈடுபட்டு வர தகுதி பண்ணல. புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம் பையா. என்னை நம்பி வந்துட்டு ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்கிற உள்ள சோழனை நம்பி போயிட்டு அப்படின்ட்டா பெத்த கண் ஆங்கனுக்கு அரமனையில உட்கார வச்சு அலங்கரிக்கிறாயா. புரியுதா? அதே மாதிரி சில குழப்பமும் வெளியே சொல்ல மாட்டேன். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாய் இந்த குடும்பம் நான் இருக்கிறனாயா, கூட வந்து கொண்டாடி பேர் வைக்கிறனாயா, அப்பப்போ வர்றபோது வந்து என்னை கையேந்திட்டு போ கூட வந்து நிக்கிறனாயா. எல்லாரும் உங்க மாமன் உங்க கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? கொஞ்சம் முன்னாடி இவா சொன்னது புரிஞ்சுதா? சத்திய வாக்கு. தாயி என்ன கூட பிறந்த கண்ணுக்கு முறைகேட்டு வந்து நிக்கிறா? தாயி தாய் பாட்டி படுகளும் சாஞ்சு வச்சாயா. அது இல்ல பட்டினா இல்ல சொல்றேன். புரிஞ்சுதா? இல்ல படுகளம் சாஞ்சி இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சு இன்னைக்கு மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா இராத குறையோட ஆகாத பழக்கத்துல இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்குதாயா. புரிஞ்சுதா? தாய் மீட்டு கொடுத்து என் ரங்கத்தை வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இருந்தாலே தாயி கட்டுல போட்டு கட்ட கரிச்சு கச்சேரி வீதி விட்டு நீங்க 3 ஆண்டு காலம் ஆகுதாயா. புரிஞ்சுதா? 3 ஆண்டு காலமா படாத பாடு ஆகாத பழக்கத்துல அந்த அடியான நல்லவன் தான். புரிஞ்சுதா? அவரை அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு தெருவுக்கு தெரு சுத்த வச்சுட்டாங்க ஐயா. ஒரு மரபெல்லாம் பேசிட்டு வரது புரியுதா? புரியலையா? இதை நீக்கி அந்த குடும்பத்தை நல்லபடியா வாழ வச்சு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறோம். தாயி கட்டை உடைச்சல்லாம கட்டை உடைச்சு பட்டி பேர் வாங்கி தந்துறனாயா. அந்த பொண்ணால வந்து என் பட்டியல வந்து கையேந்தி போய் சொல்லு. நல்லது பண்ணி கொடுத்து கட்டை உடைக்கிறனாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். போதுமா? ஐயே என்ன ரொம்ப சோதனை போடுறேன்னா அதெல்லாம் கலங்க வேண்டாமாயா. நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிற தகுதிப்பா நில்லு. பொன்னாளுக்கு எந்த விதத்திலும் குறை இல்லாம நல்ல காரியமும் முடிச்சு கொடுத்தனாயா. அதே மாதிரி கண்ணு வெளிச்சத்துக்கு மருத்துவத்தை பார்த்தாச்சு முடியாதுன்ட்டாங்க. நீதான் பேர் வாங்கி கொடுக்கணும்னு கேட்டு நிக்கிறியாதாயே. என்னை அந்த அளவுக்கு பிடிப்பியா? வர்ற மரத்தில் நாங்க குடிக்கிற கருப்பு நானு. புரிஞ்சுதா தாயி? வர்ற உனக்கு ஒரு குறிப்பு. வர்ற திருவிழாவுக்கு நான் மூசி எடுக்கிறாங்க கண் திறந்து பாக்குற மாதிரி உனக்கு கண் பார்வை தரணையா. புரிஞ்சுதா? மருத்துவத்தை உற்று என்னை நம்பி வந்து கையேந்திட்டு போ. கலங்க வேண்டாம். போதாயி அது போக பொன்னாளுக்கு சில மாற்றத்தை கொடுத்துருக்கனாயா. பட்டி கூட வந்து மறுபடியும் ஒரு தடவை நிறுத்து கங்கணக்காரி தேடி வந்து புடிச்சுக்கோ. புரிஞ்சுதா? கண்ணு வெளிச்சத்துக்கு மருத்துவத்தை விட்டு நான் பாத்துக்கிறேன். நீங்க பட்டியல வந்து காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டேன். மலையத்தோடு எலி பிடிக்கணும்னு சொன்னேன். பிடிச்சிட்டுனா ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதிமான இல்ல. இதே மாதிரி கொஞ்சம் எல்லாம் பெத்த தகப்பா ரத்தா எங்கேயும் போக சில குறிப்பு மாறி போச்சு. மாத்திட்டுனப்பா. புரியுதா? கீரி பாம்புமா நின்னது இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கனாயா. பால் எது விஷம் எதுங்கிறத கண்ணுல காமிச்சு கொடுத்துருக்கிறேன். இதே மாதிரி போ. உனக்கு சொத்து ஒரு முனை கூட அர்த்தம் நீங்க முடியாது. கைப்பற்றி தர வேண்டியது எப்போ இருப்பு. புரிஞ்சுதா? உனக்கு தகுதிமாப்பா கூட வரம்பா. சத்தியவா ஒரு சோதனை போடுறா. அரமனை அமையவனு அலங்காரம் மண்ணோனு பதவி வாங்கி கொடுக்கோனு அப்படின்னு கேட்டு நிக்கிறியா? கலங்க வேணாமாப்பா. நாளும் கிழமை எனக்கு தெரியும். புரியுதா? நான் குறிப்பு சொல்லிக்கிறனாயா. அந்த குறிப்புக்குள்ளார அரமனையில் உட்கார வச்சு அலங்கரிச்சு காமிக்கிறனாயா. அது போக சில குழப்பத்தை வச்சுட்டு நிக்குது. குழப்பத்துக்கு கத்தலுக்கு இந்த கருப்பை வர்ற அமாவாசைக்குள்ள வர தரம்பா. இது பத்திரமா வச்சுக்கோ. போ வர. புரியுதா? போ வரம்பா. தாயே நம்பி நிப்பியா? இதே மாதிரி நம்பி நின்னுட்டு அப்படின்ட்டா நாங்க இருக்கிறப்ப எப்படி உனக்கு முன்னாடி காரியத்தை எப்படி நடத்தி கொடுத்து நிறுத்தணும் பாத்தியா? அதே மாதிரி நடத்தி போடலாமாயா. நடத்தி இதே பட்டியல பேர் வழங்கி தொழிலுக்கும் உத்தரவு போட்டு தந்துடுற. நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுக்கறனாயா. இந்த அமாவாசைக்குள்ள ஒரு நல்ல காரியம் வருது. புடி தந்துடுறாயா. தாயே நான் சொன்னது அத்தனை பழசு வாங்கிட்டியா? ஒண்ணு கலக்க வேண்டாமாயா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். எல்லாம் ஏமாத்தி சோதனை போடுறாங்கன்னு சொல்றது புரிஞ்சுட்டியா? இன்னைக்கு உனக்கு சேர வேண்டியது யாருக்கோ கொண்டு கொடுத்து ஏமாத்தி வேடிக்கை பாக்குறாங்க. அந்த சொத்தை முன முடியாம எனக்கு சேர வேண்டியது சேர்த்து குடும்பம் எங்களை கேட்டுட்டு நிக்கிறியா? ஒண்ணு கலக்க வேண்டாம். நான் சொன்ன கெடு வரைக்கும் நீ மழை போல நம்பி வந்துட்ட அப்படின்ட்டா பனி போல நீக்கி கொடுத்து தேடி வருது. புடிச்சுக்கோ. ஏய் முகம் பூசுறதெல்லாம் ஆயா கிட்ட வச்சுட்டு போச்சு. ஐயா 18ஆம் படி கருப்பும் பேசினா நான் பேசுனா
அதே மாதிரி ஒண்ணு கலங்கோட எல்லா கருப்புன்னு ஒண்ணுதான் கலங்க வேண்டாமா ஐயா? அதே மாதிரி கழுத்து இறுக்கி வந்து நின்ன அந்த கழுத்தை இழுக்குனதை கழிச்சு விட்டுட்டேன், தப்பிக்க வச்சாச்சு. ஒண்ணு பயப்பட வேண்டாம், இனி ஆகிற காரியத்தை பார்த்துடலாம் ஐயா. அது எந்த வந்து வில்லங்கம் இல்லாம மரபொருளா பேசி சிக்கல் இல்லாம உன்னை காப்பாற்றி கொடுத்துறேன். மற்றபடி நீ ஆலயப்படிய தொடர்ந்து இறங்க ஓட்டி கொடுத்துறேன். ஓட்டி கொடுத்து கொண்டாடி வந்து பட்டிய பேர் வழங்க வைக்கிற முடிச்சுக்கோ. நீ இதை போக்குவரத்துல வச்சுக்கோணும் தாயே. தகரிமா போதாயே தங்க வளர்த்து வாங்கிட்டு யா தாயே. அங்கார கருப்பு கோட்டை சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த அங்கார கருப்பு நான் இருக்கிறாயா குறையும் தீர்த்து கொண்டாடி தரணும். போதுமா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ரேட்டு கூட வந்துருவேன். இன்னையிலிருந்து கூட வந்துடுறப்போ இந்த அடியாவா தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கோ. இந்த எல்லாரும் எத்தில வச்சு சொல்லு. அடியா என்னடா குழப்பத்திலே நிக்கிறான் அடியா? அடியா உண்டு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. எடுத்த காரியம் கை போட மாட்டேங்குது, குறையோட வந்து நிக்கிறேன்னு சொல்றேன்டா. இல்லையா? இது நல்ல மனம் வரல உனக்கு எனக்கு தெரியுற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். புரிஞ்சுதா? எந்த முகம் போனாலும் அந்த முகம் அத்தனையுமே தோல்வியாகி போயிருது. நல்ல காரியமும் நடக்க மாட்டேங்குது, மற்ற காரியம் நடக்க மாட்டேங்குது. இதுக்கு நல்ல விட கொடுத்துடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு ஈடு போட்டு வச்சிருக்கிறாங்கப்பா. போதுமா? போவாங்க அடியா. மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தெசுமாரி நிக்குது. தெசுமாரி நிக்கிற கண்ணு இன்னைக்கு திசை ஓட்டலாமா திசை அத்தரலாமான்னு குழப்பத்துல வந்து நிக்குது. அட்டே போடலாமா இருக்கு. புரியுதா? அது ஆகாதப்பா. அது கணக்கு வேற. வேண்டாம் விட்டுரு. உனக்கு நல்ல காரியத்தை நடத்தி நடமாட வைக்கிறேனப்பா. இன்னும் சில குறிப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்க சொல்ல மாட்டேன். எல்லாம் மங்கமலாம் கோட்டை பாதுகாப்பு பண்ணி பேர் வாங்கி கொடுத்தனாயா இனி மறுபடியும் நாடகம் நடக்குது. புரிஞ்சுதா? இனி மறுபடியும் நாடகம் நடக்கு. அந்த நாடகத்தில நம்பாத நான் இருக்கிறேன். மற்ற காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறேன். இது சத்தியமா ஓ நல்ல காரியம் வருதப்பா. தாயே என்னதை சமாளிக்க முடியலையா? ஓரியாட்ட தூரியாட்ட சிக்கல் நீ பட்டியத்தனை முடை கிடக்குது. என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம அது போக தங்கத்துக்குமே எந்த விதத்திலையுமே விளங்க முடியாம நிக்குது. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மந்திரத்தையும் பார்த்தாச்சு, சாமியும் பார்த்தாச்சு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலையா? தாய் அவன் மந்திரம் பண்ணி போட்டான், மாயம் பண்ணி போட்டான், அது செய்வன அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? இது பூர்வ ஜென்ம வினை. புரிஞ்சுதா? இந்த கர்மானால இன்னைக்கு கிடக்குது பத்தியா? புத்தி மாறாட்டா புத்தி அவங்களுடைய புத்தி இருக்காதாயா? உண்டுன்னா உண்டு சொல்லு, சொல்லு. மூல வளர்ச்சி இல்லாம இன்னைக்கு கிடக்குதாயா? ஒன்று பயப்பட வேண்டாம். இது இது நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நீயும் எத்தனையோ தெய்வத்தை போய் கையேந்திட்டு வந்துட்டியா? கவலைப்படாதியா ஐயா. நீ எங்கிட்ட வந்து மணி ஏந்திட்ட, கலங்க வேண்டாம். சரி, இப்ப எல்லாம் பார்த்தாச்சு. கடற்கூர் என்னை நம்பி வந்து இவ காரியத்தை இவளே செஞ்சுக்கிற மாதிரி காரியத்தை முடிச்சு கொடுத்தோம்னா போதுமா? இவனுடைய தேவையை இவையிலே செஞ்சுக்கிற மாதிரி நான் எப்படி கொடுத்தாங்க. இது இத்தனை பேருக்கு முன்னாடி சத்தியமா புரிஞ்சுதா தாய்? நல்லது பண்ணி பேர் வாங்கி தர நல்லது பண்ற அப்படின்னா தன்னுடைய இதை செஞ்சுக்குவான். புரிஞ்சுதா? ஒன்று கலங்க வேண்டாம். அது போக முன்னோர்கள் செஞ்சது கர்மாவினையா. இந்த கர்மாவினைக்கு நான் சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு சொல்றேன். அந்த குறிப்பை போய் செஞ்சுட்டு வந்துடு. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஈடு கொடுத்துடலாம். நான் இருக்கிறேன் தாயி, தகிரிமா ஓ எடு போட. போ வாரிசு கல்யாணம் வேணும்னு கேட்டேன், கல்யாணத்தை கொடுத்தேன். வாரிசு வேணும்னு கேட்டேன், முதல்ல ஒரு வாரிசு கொடுத்தேன். அப்புறம் ரெண்டாவது ஒரு வாரிசு எனக்கு வேணும். ரெண்டாவது ஒரு வாரிசு ஒண்ணு எனக்கு ஆஸ்தி கொடுத்தாச்சு, ஆசை கொடு அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கு தான் சந்தோஷப்பட்டு வந்தியா? கலக்க வேண்டாமப்பா. லட்சுமி கொடுத்திருக்கிறேன். முதல் ஆண் வாரிசு, ரெண்டாவது
பெண் வேணும்னு கேட்டேன், கொடுத்தாச்சு. பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து வளர 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 உள்ள செல்வாக்கு பெருகு அள்ளி படியாந்து போடலாம். ஓ முதல் உத்தரவே தொழில் அமைச்சு கொடுக்கறாங்க. நினைச்சபடியே சரி. ஒன்னும் பயப்பட வேண்டாமா, நான் இருக்கிறோம் ஒன்னா. அதே மாதிரி நீயும் அப்படித்தான். நீ வந்து கையெழுந்திட்டு நிக்கிற வரம் கொடுக்கறனாயா, கூடி சீக்கிரம் நீ நினைச்சது முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? நீயும் மலை தோண்டி எளிய பிடிக்கலான்னு பார்த்தா பிடிக்கவும் முடியல இல்லையா? காரியம் கை கூட மாட்டேங்குது, தவுந்து போகுது. நல்லபடியா பிடிச்சு பேர் வாய்ப்பு கல்யாண காரியம் சுத்தர கேட்டு வந்து நிக்கிறியா? அது போக இல்லத்துக்குள்ளாரி எல்லாம் கொஞ்சம் ஏறுந்தாலுமா போகுதுதாயி இல்லையா? இதை நல்லபடியா முடிச்சு என்ற அடியானுக்கு பெத்த கண்ணுக்கு கண்ணனை கழித்து குத்தர போட்டு கொடுன்னு கேட்டு நிக்கிறாயா? ஜே முடிச்சுதான் தகுதி மணி. புரிஞ்சுதா தாயி? ஒரு அமைப்பு ஒண்ணு வருது, அதை முடிச்சு போடு. அது அப்படியா இது அப்படியா நல்லா குழப்பிட்டு நிக்க வேண்டாம். காரியத்தை முடியாயா கூடவே வந்து நின்று கொண்டாடி தந்தார். போதுமா? சில குழப்பம் எல்லாம் இருக்குது. புரியுதா? புரியா? வெங்கிலிச்சு கைப்பற்றார். அடியா எப்படி இந்த கத்தி முனமேல நின்று கத்தி வச்சுட்டு இருந்தோம், அதே மாதிரி காரியம் கை கூட மூந்து நிக்கிறியா? காரியம் வந்து எந்த பக்கம் போனாலும் காரியம் முடியறோட்டு நின்று போயிருது. அந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு எனக்கு தெசகாமி முடிச்சு கொடுப்பா அப்படின்னு வந்து காரியம் நல்ல காரியத்தை சுத்திரம் கேட்டு வந்து நிக்கிறாயா? அது போக இல்லத்துக்குள்ள ஒரு சான் ஏறினா ஒரு முனம் ஜெருக்குது இல்லையா? சிலதெல்லாம் கைவிட்டு போனது கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. சிலது மரமெல்லாம் பேசிட்டு இருக்கேன். புரியுதா? இது எல்லாம் மீட்டு கொடுத்து முதல்ல அந்த நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு சில காரியத்தை நடத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறியா? நீ ஒன்றும் அங்கா போட்டு கிடக்க வேண்டாம். என்னை நம்பித்தானே வந்துட்டு இருக்கிற. நான் இருக்கிற தகுதி மண்ணில் 9ஆம் நாள் கூட வந்து நிக்கிறோம். போதுமா? இந்த அடியா வச்சுக்கோ, முடிச்சு தரம்பா. சொல்றது முடிச்சுதான் புரியலையா? ஜெயமணி கொடுத்துருந்தாயா? என்ன அடியா தாயி கையிட்டு போயிடுதா? கையிட்டு போகணும், கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, கைப்பற்ற முடியாது முடிக்கிறேன். கைப்பற்றிடலாமா? கைப்பற்றிடலாம். பயப்பட வேண்டாம். இப்பவே அங்க ஈடுகளுக்கு போட்டாச்சு. புரிஞ்சுதான்? கண்ணு தேடி வந்து புடிச்சு கொண்டு இந்த பட்டியல் எடுத்து மாத்தாதான் நான் பாத்துக்கிறேன். புரியுதா? கொஞ்சம் குறும்பெல்லாம் பண்ணக்கூடாது. போவாங்க எந்த விதத்திலையும் கவலைப்படாதீங்க ஐயா. இந்த பாதுகாப்பு தாய் குடும்பம் நான் இருக்கிறேன். வட்டியை கொண்டாடி சேர்த்த வேண்டியது சேர்த்து கொடுக்க வேண்டியது கொடுத்து வட்டியை பாதுகாத்து தந்துறேன் ஐயா. இருந்து கூட வர எடுத்த பக்கமே கொண்டு விசிற சொல்லப்பா. காரியத்தை முடிச்சு தரப்பா. ஐயே வா 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 கோயம்புத்தூர் தாயே எல்லா காரியத்தையும் நான் கேட்காம எதுவும் செய்யறதில்லை. அதே மாதிரி எல்லா காரியத்தையும் ஜெயம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி இப்போ கண்ணு வெளிச்சத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறேன். மருத்துவத்துக்கு போலாமா, மந்திரத்துக்கு போலாமா, இல்ல உன்னை நம்பி வரட்டா அப்படின்னு குழப்பிட்டு நிக்கிறியா? மருத்துவத்துக்கு போதாயி எந்த விதத்திலும் வில்லங்கம் இல்லாம நல்லது பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி சில கூட்டு பிரச்சனையும் சரி தொழில் பிரச்சனையும் சரி குழப்பி கிடக்கிறேன் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு கலங்க வேண்டாமா? எந்த விதத்திலும் சிக்கல் இல்லாம முடிச்சு தந்துடுறோம். புரிஞ்சுதா? இன்னொன்னு போட்டு குழப்பிட்டு நிக்கிறியா? பத்திரம் ஒண்ணு பத்திரம் ஒண்ணு. நீ நினைக்கிறது எல்ஐசி பணத்தை நினைக்கிற. நான் சொல்றது பத்திரத்தை சொல்றேன். புரிஞ்சுதா? உனக்கு சேர வேண்டிய பணம் தவணையா நிக்குது, அதையும் கொடுக்க சொல்லுன்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு நிக்கிறேன். இப்படி நினைக்காத நான் சொல்றேன். பத்திரம் ஒண்ணு என்ன ஆச்சு ஏதாச்சு தகப்பங்க நம்பி இருக்கிறான் இல்லையா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் எங்கேயும் போகல. உன்னுடைய மூத்த தகப்பனாட்டு இருக்கிறான் பாத்தியா, அவன் கையில் இருக்கு. அவன் யாருக்கும் வஞ்சகம் பண்ண மாட்டான். புரியுதா? அதாவது சேர வேண்டியது சேர்த்து கொடுக்க வேண்டியது கொடுத்துருவானாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி தகப்பனை கை விட்டுறாத. கொஞ்சம் குறும் பண்றே நீயே, அதெல்லாம் பண்ணக்கூடாது ஐயா. புரிஞ்சுதா? நீல இருக்கிற அத்தனை பேத்துக்குமே சொல்றேன். நாங்கெல்லாம் பின்னாடிதான் வருவோம். முதல் தாய் தப்பம் கண்ணுல தண்ணி வரக்கூடாது. புரியுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். எல்லாரும் போதாய் போய் மருத்துவத்தை பாரு, கண்ணு வலிச்சுத்தோட கொண்டு நிறுத்துறேன். மத்த காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறதுல பத்திரம் வச்சுக்கோ. போதாயி இந்த பொண்ணாளுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே கட்டு. போதுமா? வேற என்ன வேணும்?
தொப்பிக்காரங்கிட்ட இருந்து ஓலை வந்து இருக்குது. ஓ வர்றப்போ நான் வரேன். தாயி பத்திரம் கை சிக்க மாட்டேங்குது, வந்த வச்சு நிக்குது, என்ன பண்றது ஏது கூட தெரியாத முடிச்சிட்டு நிக்குது. இதுக்கு விடக்கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா? தாயுன்ற மங்கிலிக்கான்னு சேர்த்தா நடிச்சுட்டு இருக்கிறான் ஐயா. புரிஞ்சுதா? அதனால சொத்து கைவிட்டு போகாது, வாங்கி கொடுத்துருவனாயா. நீ உண்டான முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு போ. வரேன் போ, போ படிப்புக்கு போ. ஓடி போயிடும், இந்த எல்லையில் இருக்க கூடாது. புரிஞ்சுதா? ஓடுனா இந்த எல்லையில எந்த எல்லைன்னு தெரிஞ்சிட்டியா? மங்களிக்காரங்கிட்ட ஓடி போயிடும். அடியா தாயி, என்னதாயி குழப்பத்துல வந்து நிக்கிற? விங்கனிச்சிட்டு நிக்குது நல்லியா. இந்த காரியத்தை விங்கனிக்கு இல்லாம எனக்கு கைப்பற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. அது போக வெளியே சொல்ல முடியாத குழப்பிட்டு நிக்கிறியா? அது என்ன பண்ணணும்? நீ அந்த அளவுக்கு மழை போல் நம்பி நிப்பியா? நம்பி நின்று அப்படின்னா உனக்கு தங்கத்தாயம் போட்டு கொடுத்துருந்தாயா? உனக்கு கலங்க வேண்டாம். எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி பெண் தெய்வத்திட்ட கும்பிட்டு இருந்தியா? இல்லையா? அந்த ஆயாவை விடாத கும்பிடு. அதெல்லாம் ஒண்ணு தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேக நான் புரிஞ்சுதா? அந்த வேகத்துல அதை குடிச்சு கொடுத்துறேன். அது போக ஏமாந்த உலகத்துக்கு வழி எழுதி கொடுத்தேன். புரிஞ்சுதா? 9ஆம் நாள் நல்ல விட தரவா. புரியுதா? தொழிலுக்கெல்லாம் வச்சுக்க. இந்த தாய் நிம்மதியா போ. சொன்னது புரிஞ்சுதா? வாழ்க்கையில என்னன்னு புரிஞ்சுட்டியா தாயி? வாழ்க்கையில என்னன்னு புரிஞ்சுட்டியா? தாயி கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் கேட்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு நிக்க கூடாதாயா? இருக்கிற போது அருமை தெரியாது, இல்லாத போது அருமை தெரியும். இல்லையா? சரி, நீயும் உலகமே சுத்திட்டு வந்துட்டு கைப்பற்ற முடியல. மரபெல்லாம் பேசிட்டு வர கைப்பற்ற முடியல. அதை கைப்பற்றி கொடுத்து எனக்கு ஒரு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இல்லையா தாயி? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாமாயா. பக்கத்துலதான் இருக்கிற பொழுது சேர்த்துனாய் போதுமா? அங்க புத்தி மாத்தியாச்சு, பிரச்சனை கொடுத்தாச்சு. நீ போய் அலையாத. உன்ற வாசப்படியில் வந்து நிற்பா, குடிச்சுக்கோ. போதுமா? அடியா தாயி, தாயி கை கூட மாட்டேங்குதப்பா. இல்லையா? தவுந்து போயிட்டு இருக்குது. இதை நல்ல அமைப்பா முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். திசை தெரியாத முடிச்சுட்டு நிக்கிறேன்னு சொல்றேன். திசை காமிச்சிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமப்பா. இந்த கருப்பை தாய் தவுமா நான் உத்தரவு போட்டு கொடுத்துறேன். அது போக சேர வேண்டியது சேர மாட்டேங்குதான். அதையும் மீட்டு கொடுக்கணும்னு வந்து கேட்டு மொத்தம் 3 குறையாயா. அந்த 3 குறைக்கு முத்திரை போட்டு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. என் பொறுப்புல வந்தாச்சு, நான் பாத்துக்கிறேன். வீட்டு கொடுத்து காரியத்தை உத்தரவு போட்டு நடத்தி கொடுத்துருந்தாயா. கட்டை உடைக்கிறனாயா திசையும் காமிச்சு முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? வெளிநாட்டு கையால் தாகோனே இருண்டு வந்து நின்னது. இன்னைக்கு வெளிச்சம் போட்டாச்சு. வெளிச்சம் போட்டாச்சு, திசை காமிச்சாச்சு. ஒண்ணு கலங்க வேண்டாம். 10 பணத்துக்கு உத்தரவு போட்டு தந்துடுறப்பா. தொழில பெருக்கிடலாம், தொழில ஒண்ணு செஞ்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? அது போக வாகனம் குழப்பத்துல போட்டு நிக்கிற வாகனத்தை கைப்பற்றி கொடுத்துறனாயா. தாயே நான் இருக்கேன், கவலைப்படாது. புரிஞ்சுதா தாயி? என் பொறுப்புல விட்டுட்டீங்களா? வார இந்த அம்மாவாசைக்குள்ள விரதம்னாங்க. அம்மாவாசைக்குள்ள விரதத்து ஆச்சரியப்படணும் நீ. புரிஞ்சுதா? இன்னையில இருந்து இந்த ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா. சில மாற்றத்தை கொடுத்துருக்குற, கலங்க வேண்டாம். ஆனா அம்மாவாசைக்குள்ள முடிச்சுக்கோ. போ, வெளியே சொல்லாது. என்னை பேசிட்டே கிடந்திய அப்பங்கிட்ட நான் இத்தனை நாள் நடக்கிறேன், எல்லாத்துக்கும் நடத்துறா. அப்படி எனக்கு மட்டும் நடத்த மாட்டேங்கிற அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு குழப்பம் பேசுறேன்னு குழப்பிட்டு இல்லையா? நான் என்ன செய்யாம விட்டுட்டேன், என்ன பண்ணாம விட்டுட்டேன், அப்புறம் கையெழுத்தாம விட்டுட்டுனா இப்படி என்னை சோதனை போட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி குழப்பிட்டு இல்லையா? தாயி நீங்கெல்லாம் காரியம் நடக்கணும்னு வந்து கேட்டு நிற்கிறீங்க. இதே மாதிரி தான் அங்க நிற்கிற ரெண்டையுமே சொல்றேன். புரிஞ்சுதான்? அந்த காரியம் என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். அதை நடத்துனா நிலைக்குமா நிலைக்காதாங்கிறது எனக்கு தான் தெரியும். இல்லையா? நீங்களாம் முடிச்சு கொடுங்கன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறீங்க. நான் ஒரு தவறை சொல்றேன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்படி பண்ணியிருந்தா சேதாரம் ஆயிட்டா என்னன்னு சொல்லுவேன். நீ சொல்லித்தான் நான் பண்ணேன் அப்படி சொல்லுவியா இல்லையா? அப்படிங்கிற போது என்னை பொறுமை காத்து வரவணுமாயா. புரிஞ்சுதா? சரி, இப்போ குறிப்பு காமிச்சிருக்கிறேன். குறிப்பு காமிச்சு
இருக்கிறனாயா தாராளமா செய்யலாம். சரிங்கப்பா. ஒண்ணும் தப்பு வராது. சரி. புரியுதா? நீ ஒண்ணு கேட்டு வந்துருங்க, சரி. நான் ரெண்டுக்குமே உத்தரவு கொடுத்துட்டேன். சரிங்கப்பா. புரியுதா? ஓ துணிஞ்சு செய்ய, அதுல எந்த விதத்திலும் குறை வராது. நான் இருக்கிற முடிச்சு கொடுத்தேன். சரி. ஐயா, நான் இருக்கிற தகுதிமா நெல்லு, எந்த விதத்திலும் கவலைப்படாத. வெத்த கண்ணுக்கு உத்தரவு போட்டாச்சு, உனக்கும் உத்தரவு போட்டாச்சு, மத்ததுக்கும் உத்தரவு போட்டேன். இந்தா குடிச்சுக்கோ. 3 நாள்ல பாரு, 3 நாள். ஏய், கண்ணை திறந்துட்டே போய் கிணத்துல விழுந்துட்டான்டா. கிணத்துல விழுந்ததை தூக்கி கொடுங்க, இவனை தூக்கி விட்டுட்டேன். ஆனா போட்டதை எடுத்து கொடுன்னு கேட்கற முடியாது. போட்டதை எடுத்து கொடுன்னு கேட்கிறேன், முடியாதேன்னு கேட்கிறேன் நானு. சொல்லு, ஏமாந்து போலப்பா. அது போக வெத்த கண்டு நான் காரியம் சாதிக்கிற பாக்குற அவன் மாட்டேங்கிறான். நீ என் மேல வருத்தப்பட்டு என்ன பண்றது? புரியுதா? யாரா வளர்த்துறதும் சரி, எல்லாம் சரி, ஏமாந்து போறது கடைசியில் என்ன சொல்றதா? சரி, அதெல்லாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நீ உரிமையோட தானே நீ கேட்ட, கலங்க வேண்டாம். முதல் படிப்புக்கு உத்தரவு போடுறப்ப அவனை முதல் கூட சொல்லி விட்டுரு, இல்லைன்னா உன்னை மாற்றிட்டு இருப்பான். புரியுதா? படிப்பு முறையில விவசாய துறையிலேயே அமைச்சிடலாம். உனக்கு கலங்க வேண்டாம், அமைச்சு கொடுத்துறனாயா. அது போக தொழில், டிராக்டர் தொழில் நல்லபடியா ஓட்டு தர்றேன். நீ பாட்டுக்கு முயற்சி மட்டும் பண்ணு என்ற ஆட்டு பார்த்து. புரியுதா? என்ன பொண்ணா ஏமாந்த பொழப்பு பிழைக்கிறியா? ஏமாந்த பொழப்பு இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்ல. சாதிக்க மரபுள்ளாத்தான் பேசுவேன், வெளியே சொல்ல மாட்டேன். இதுல இருந்து நல்லபடியா காப்பாத்தி என்னை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இல்லையா தாயி? மடமாறி போகுதாயா, மடமாறி போகுது, உஷாரான. புரிஞ்சுதா? மடையை நம்ம தோட்டத்துக்கு திருப்பி இல்லாங்கிறாரு, இங்க போயிடுது. அது போக வருமானம் பத்த மாட்டேங்குது. தொழில் சின்னாபனம் ஆகி போச்சு. கடன் சுமை தலைக்கு மேல ஏறி போச்சு. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம திசையத்து நிக்குதாயா? இல்லையா தாயி? அது போக இன்னொரு அவமானம் நடந்துருமா? அதுல இருந்து என்னை காப்பாத்தி கொடுப்பியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். என்கிட்ட வரதுக்கு போர்பொருள் கறிட்டு கும்பிட்டு இருந்தியா? பெண் தெய்வம் இல்லையா? கூடாது. புரிஞ்சுதா? நான் இருக்கிற தகிரி மணிலாயா, நினைச்சபடியே கைப்பற்றி போடலாம். தாய் தவ குடும்பம் நான் இருக்கிறேன். 3 நாளுக்குள்ள ஒரு மாற்றம் தரணும். சண்டை தகராறு ஓரியாட்ட பிரச்சனை சிக்கல் மந்திரம் மாய வேலை செய்து என்ன பண்றதுன்னு கேட்டு நிக்கிறியா? அப்ப நான் என்ன போடாங்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? வேணும்னே வம்புக்கு கிடக்குது, பாத்திரலாம். அதே மாதிரி பெத்த கண்ணு ஆங்கன்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டானா? நீ தான் நல்லது பண்ணி கொடுக்கணும்னு வந்து கேட்டேன் இல்லையா? அவன் குறுப்பு பண்ணிட்டு இருக்கிறானாயா? ஐயே, மங்களிக்காரன் பிரச்சனை எங்கிட்ட விட்டுரும். புரிஞ்சுதா? அது கூட நட்பு கேடத்தான் போகுது. கலங்க வேண்டாம். அவனை கட்டில போட்டு கொண்டதும் பட்டியல் நிறுத்திடலாம். அவன் நல்லவன் தான். ஆனா நீ பண்ற குறுப்பு ஒண்ணு தாங்க முடியலையே, கொஞ்சம் மாறி போகணும்னு சொல்றேன். புரிஞ்சுதா? இல்ல அப்படின்னா கட்டத்தாச்சு கச்சேரி போயிடுவானாயா? கடைசியில கற்பனை பொண்ணாம சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? நல்லவன் தான், நீ கொஞ்சம் பக்குவப்படுத்த. ஒண்ணு. ரெண்டாவது, பெத்த கண்ணு ஆகன்னு படிக்க வேணும்னு வந்து கேட்டேன், படிக்க வச்சேன். ஆனா அவன் ஆகாத பழக்கத்துல நீங்க அடிமையாகி அதை நல்லது பண்ணி திருத்தி கூடப்பா, உன்னை நம்பித்தான் நான் இருக்கிறேன்னு வந்து என்கிட்ட முறை போட்டு நின்னேன். புரிஞ்சுதா? அவனை நல்லது பண்ணி கொடுத்துறாயா, இனி அவன் திருந்திக்குவான். புரிஞ்சுதா? அவனுக்கு கொடுத்த சங்கடத்தை பூரா நான் எடுத்துக்குவேன். அவனை நல்லது பண்ணி கொடுத்தேன். போதுமா? ஒன்னாளுக்கு ஒரு காரியத்தை முடிச்சிடலாமா? இந்தாவா நிக்கிறிய தாயி, உரிமையோட நினைக்கிறாங்க. நான் இருக்கிறோம், உனக்கு என்ன தாயி வந்துரு? கவலைப்படாத. ரங்கத்தை கை விடுவனடா, மலையாட்டம் நம்பி வந்து நின்றுட்டு இருக்கிற ஏதாயி இந்த கருப்பல் இல்லை அப்படின்னு நீங்க என்னென்னமோ நடந்தது இல்லையா? உன்னையவே கொண்டிருப்பாங்க. ரத்தமா போய் ஒன்னால மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு, சாவுடைய விளிம்புல வந்து பட்டியல் 3.25 நாளில் நல்லது பண்ணி தரேன்னு பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி உங்க குடும்பத்துல எப்படி அவன் கட்டத்திற்கு கச்சேரி இதெல்லாம் வேண்டாமாயா? ஓ, அதே மாதிரி எனக்கு கையெழுத்திட்டு மொத்தம் போட்டு தரப்போம். தாயி பல குழப்பம். புரிஞ்சுதா தாயி? நான்
உடைக்குதா இல்ல மறைச்சே பேசுறேன். நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி இல்ல மத்திரை படுகளும் சாஞ்சி போச்சு. புரிஞ்சுதா? இல்ல மத்திரை படுகளும் சாஞ்சி போச்சு. வருமானமும் பத்த மாட்டேங்குது. ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்ட சங்கட்ட சிக்கல். புரிஞ்சுதா தாயி? தலைக்கு மேல சுமை சேர்த்து போச்சு. சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியல. நோவுனுடைய ஒரு பக்கம் ஆகாதது அலங்குலமாயிடுது. இது எல்லாம் மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? உன்ற வட்டி பூத்து கொண்டு நந்தபனமா இருந்ததப்பா. வட்டி முடக்கி 3 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுதாயி. இந்த 1 வருஷ காலத்துல வாழ்றதா சாப்பிடுறதா அப்படிங்கிற திட்டத்தோட நிக்குதாயி. கெடுத்து வேடிக்கை பார்த்துட்டாங்க. புரியலையா? நீங்க பட்டி கெடுத்து வேடிக்கை பார்த்து 3 ஆண்டு காலம் ஆச்சு. எதிரி எள்ளி நகையா நின்றுட்டு இருக்கிறான் ஐயா. ஒண்ணு கலக்க வேண்டாம். நீயும் உலகமே சுத்திட்டு வந்துட்டு எங்கேயோ போய் கையேந்தி எந்த தெய்வம் கை கொடுக்கலன்னு சொல்லி என்னை வந்து கையேற்றி நிக்கிறியா ஐயா? அதுக்கு உண்டான வரலாம நான் தான். புரியுதா? நான் எந்த தேவாதி குறை சொல்லல. என்ன ஆகாத அலங்கோலத்தை நீங்க அடிமைப்பட்டு வச்சுக்குதா ஐயா? இதை மீட்டு கட்ட உடைச்சு அத்தனையும் காப்பாத்தி கைப்பற்றி கொடுத்துறேன்ப்பா. போதுமா? விட கொடுத்துறேன். இந்த ஐயா பத்திரம் வச்சுக்க பொண்ணா என்ன குழப்பத்தில் நிக்கிற வெளியே சொல்ல ஒரு நாளுக்கு எனக்கு தெரியும் விட்டுட்டுமா? கவலைப்படாத ஐயே. அரண்மனையில உட்கார வச்சு உன்னை அலங்கரிச்சு காமிக்கிறேன். ஒரு குறிப்பு போட்டுட்டு நிக்கிறேன். அந்த குறிப்பு வீணப்படாம பார்த்துக்கோங்க. போ. அப்படியே போய்க்குங்களா? தலை நிறுத்தி